தமிழகத்தில் உள்ள பல ஆலயங்களில் நவராத்திரி கொலு விழாவில் பல படிகள் அமைத்து இறை திருவுருவங்கள் வீற்றிருக்கும் காட்சி அழகுடன் இருக்கும், மனத்திற்கும் உற்சாகம் அளிக்கும். திருப்பதி வகுளாதேவி, கொல்லூர் மூகாம்பிகை, பேரம்பாக்கம் செல்லாத் அம்மன், பாளையங்கோட்டை ஆயிரத்து அம்மன், ஹரித்வார் கங்கையம்மன், பாலதிரிபுர சுந்தரி, பட்டுக்கோட்டை நாடியம்மன், திருவாரூர் கமலாம்பிகை, தேவக்கோட்டை கோட்டை அம்மன், நாவலூர் பெரியகாண்டி அம்மன், ராசிபுரம் நித்தியசுமங்கலி மாரியம்மன், படவேடு ரேணுகாம்பாள், விஷ்ணுதுர்கை, விஜயவாடா கனகதுர்கா, ஸ்ரீசக்கராதேவி அம்மன், சிங்கேரி சாரதா தேவி, கோவை தண்டுமாரி, கல்யாணமாரி, சந்தோஷி மாதா, பள்ளத்தூர் பெரியநாயகி, மரத்துறை காத்தியாயினி, திருநெல்வேலி பேராத்து செல்லி, வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், புதுக்கோட்டை அரியநாச்சி, திருச்சானூர் பத்மாவதி, குடமுருட்டி சீத்தலாதேவி, திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை, சூலூர்பேட்டை செங்கல்லம்மன், மும்பை மும்பாதேவி, இமயமலை வைஷ்ணவி தேவி, கன்னிகா பரமேஸ்வரி, திருவேற்காடு கருமாரியம்மன், நெல்லை காந்திமதி அம்மன், ராஜமாதங்கி, புவனகிரி பூங்காவனத்து அம்மன், சென்னை கோலவிழி அம்மன், நாகை நெல்லுக்கடை மாரியம்மன், பெரியபாளையம் பவானியம்மன், முப்பந்தல் இசக்கியம்மன், நாங்குநேரி உலகநாயகி, பாண்டிச்சேரி ஏழை மாரியம்மன், பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா, குரங்கிணி முத்துமாலையம்மன், தஞ்சாவூர் உஜ்ஜயினி அம்மன், வேட்டைவலம் மனோன்மணி, ஈரோடு பெரிய மாரியம்மன், துல்ஜாப்பூர் தேவி பவானி, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி, திருவையாறு வெயிலுகாத்த மாரியம்மன், மைசூர் சாமுண்டேஸ்வரி அம்மன், காளஹஸ்தி ஞான பிரசுன்னாம்பிகா, திருமங்கலங்குடி மங்களாம்பிகை, சங்கரன்கோவில் கோமதி, சோட்டானிக்கரை பகவதி, விருதுநகர் முத்துமாரி, கண்டனூர் செல்லாயி, சேலம் அன்னதான மாரியம்மன், தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன், சக்குளத்துக்காவு பகவதி, காசி அன்னபூர்ணி, காயத்ரி அம்மன், கல்கத்தா காளி, கல்கத்தா ஆயிரம் காளி, மலேசியா மகாகாளி, திண்டுக்கல் ராஜகாளி, சமயபுரம் மாரியம்மன், அருப்புக்கோட்டை சௌடேஸ்வரி அம்மன், சிறுவாச்சூர் மதுரகாளி, உறையூர் ஜெயகாளி, குலசேகரப்பட்டணம் முத்தார அம்மன், நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தாள், தாயமங்கலம் முத்துமாரி, திருக்கடையூர் அபிராமி, செங்கை நாகாத் அம்மன், ராமேஸ்வரம் நம்புநாயகி, திரு மீயச்சூர் லலிதா பரமேஸ்வரி, அறந்தாங்கி ஐந்து வீட்டுக்காளி, பட்டீஸ்வரம் துர்கை, ஒட்டப்பிடாரம் உலகாண்ட ஈஸ்வரி, திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, புதுக்கோட்டை புவனேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அறந்தாங்கி வீரமாக்காளி, ரத்னமங்கலம் ஸ்ரீ அரைக்காசு அம்மன் ஆகியோர் இத்திருத்தலத்தில் அமர்ந்த வண்ணம் அருள்பாலிக்கின்றனர். புதுக்கோட்டை ஆண்டு விஜயநகர பேரரசு மன்னருக்கு முன்னொரு காலத்தில் முக்கியமான பத்திரம் ஒன்று தொலைஞ்சு போச்சான். அந்த தொலைஞ்சு போன பத்திரம் கிடச்சிட்டா அப்போ அங்கே வீட்டில் பிரகதாம்பாள் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் பயன்படுத்தக்கூடிய நாணயத்தில், அதாவது நவராத்திரி தோறும் அந்த நாணயத்தில் உன்னோட உருவத்தை போட்டு நவராத்திரி தோறும் மக்களுக்கு இலவசமாக வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட பத்திரம் அதிசயத்தக்க வகையில் கிடச்சிருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நாணயத்தில் அம்பாளோட உருவத்தை போட்டு நவராத்திரி தோறும் அரைக்காசம்மனை, அதாவது அந்த காலத்தில் நாணயம் பார்த்தீங்கன்னா அரை வடிவ காசில் இருக்கும். அரை வடிவ காசில் முதல்ல இந்த அம்பாளோட உருவம் பறிக்கப்பட்டனால இந்த அம்பாளுக்கு பேர் அரைக்காசு அம்மன் சொல்லிட்டு பேர் வருது. அரைக்காசு அம்மன் ஏன் எதற்காக வணங்க வேண்டும்? தொலைந்த பொருள், பத்திரம் போன்றவை இந்த அம்மனை வேண்டிக் கொண்டால் கிடைத்து விடுகிறது என்பது பல ஆண்டுகளாக நம்பிக்கையில் உள்ளது. மிக சுத்தமாக பராமரிக்கப்படும் இத்திருக்கோயிலில் மதியம் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிட்டு வர்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. அதனால் இங்கே வந்தோம்னா எல்லா அம்மனையும் ஒன்றா கும்பிட்ட நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குது. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இந்த அம்மனை வந்து பார்த்தோம்னா. நித்திய குருவாக
ரத்னமங்கலம் அரைக்காசு அம்மன் கோயிலில் இந்த 108 அம்மன்களும் அழகாய் அலங்கரிக்கப்பட்டு வீற்றிருக்கும் காட்சி அற்புதம்.